ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் அஸ்வினி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்துட்டு ஒரு டே இன் மை லைஃப் ப்ளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீக் வந்துட்டு ஃபுல்லாகவே வீட்டில் எல்லாருக்குமே மாற்றி மாற்றி ஃபீவராக இருந்தது. நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிருக்கோம். அதனால் சரி இந்த வ்ளாகை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வ்ளாக் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் வந்துட்டு எனக்காக நான் லேசர் ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃபேஷியல் ஹேருக்காக. அதை பற்றி இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் டீட்டெயிலாக சொல்கிறேன். என்னடா இது அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்களா? இது வந்துட்டு சூவியோட உடம்புல உள்ள எல்லா முடியும் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு காலையிலே வந்து ட்ரிம் பண்ணிட்டாங்க. ட்ரிம்மர் வந்துட்டு நாங்களே வாங்கிட்டோம். எங்களால் வந்துட்டு சுத்தமாக சமாளிக்கவே முடியல. இவ்வளோ முடியும் அவள் வீட்டுக்குள்ளே கொட்டிடுவா. அவளுக்கு வந்து நம்ம ட்ரிம் பண்ணி விட்டுட்டோன்னா அதுக்கப்புறமா முடி வளர்றது எதுவுமே கொட்டாது. 3 மந்த்து 4 மந்த் வரைக்கும் இப்படி தான் இருக்கா இப்போ சூவி. காலையில் எழுந்து வந்தோடனே எனக்கு செம்ம ஷாக்கிங் ஆகிடுச்சு. என்னடா இது சூவியை வந்து மறுதடவை மொட்டை அடித்து விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே பாப்பாக்காக தான். பாப்பா வந்துட்டு இப்போ சூவி கூட வந்து கொஞ்சம் விளாட ஆரம்பிச்சிட்டா. எங்களாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால சூவி முடி ரொம்ப கொட்டுறாளே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே வந்துட்டு வீட்டிலே ட்ரிம் பண்ணிட்டோம் ஃபுல்லாகவே. ட்ரிம்மரும் வந்து வாங்கியாச்சு. அதோட அன்பாக்சிங் வீடியோ சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்துட்டு நிறைய வேலை இருக்குது. அது எல்லாமே இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சப்பாத்தியும் உருளைக்கிழங்கும் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கோவிலுக்கு தான் வந்து கிளம்பிட்டோம். எந்த கோவிலுக்கு போனோம் அப்படின்னா பார்த்தசாரதி கோவிலுக்கு தான் வந்து போயிருந்தோம். கோவிலில் வந்துட்டு வீடியோலாம் எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால வந்துட்டு அங்கெல்லாம் எதுவுமே ஷூட் பண்ண முடியல. வெயில் பார்த்திங்கன்னா சரியான வெயில். நாங்கள் வந்து வீட்டிலேருந்து கிளம்பும் போதே 12 o'clock தான் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஒரு சூப்பர் விஷயம் சொல்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தசாரதி கோவில் வந்துட்டு சனிக்கிழமை மத்தியானம் வந்து லேட்டாக தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஒரு 12:30க்கு போனால் கூட வந்துட்டு சாமி தரிசனம் பண்ணிடலாம். மேக்னாவுக்கு வந்து சரியான தூக்கம். ஏன்னா அவள் வந்து ஆஃப்டர்நூன் டைமில் தான் வந்துட்டு தூங்குவா. 1 o'clock மேலே தான். நாங்கள் சுவாமிலாம் பார்த்துட்டு வெளில வரவே 1 o'clock மேலே ஆகிடுச்சு. எங்கேயாவது போய் லஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து போயிட்டுருக்கோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். VLCCயில் எனக்காக வந்துட்டு ஃபேஷியல் ஹேருக்காக நான் வந்துட்டு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கேன். லேசர் ட்ரீட்மெண்ட்டு தான். 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் வீகேரில் வந்துட்டு லேசர் ட்ரீட்மெண்ட் முன்னாடியே பண்ணியிருக்கேன் அப்பர் லிப்காக. இப்போ வந்துட்டு ஃபேஸில் ஃபுல் ஃபேஸ் வந்து பண்ணுறதுக்காக நான் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன். என்னோடய ஃபஸ்ட் செஷன் இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதை பற்றி இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ வந்து நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா நுங்கம்பாக்கம் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போயிட்டுருக்கோம். நுங்கம்பாக்கம் சங்கீதால தான் வந்துட்டு இன்றைக்கி லஞ்ச் வந்து நாங்கள் சாப்பிட்டோம். இது வந்துட்டு நார்மல் மீல்ஸ் தான் வந்து என் ஹஸ்பண்ட் வாங்கியிருந்தாங்க. ஒரு பெரிய சைஸ் அப்பளம் எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்துட்டு மீல்ஸ் சாப்பிட்டாங்க. மேக்னா வந்து தூங்கிட்டா. அதனால் நான் தோளில் வச்சுட்டு உட்காந்துட்டே இருந்தேன். பருப்பு பொடி வந்து போட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் ஷூட் பண்ணுங்கன்னதுனால காமெடியாக வந்து ஷூட் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு மினி மீல்ஸ் தான் வந்து வாங்கியிருந்தேன். தயிர் சாதம் பார்த்திங்கன்னா சரியான புளிப்பு. அதனால் வந்துட்டு நான் ஒயிட் ரைஸ் வந்து வாங்கிக்கிட்டேன் ஒரு கப்பில். இதுதான் வந்துட்டு மினி மீல்ஸு. டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பலாம் நல்லாவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே தான், சாப்பிட்ற அளவுக்கு இருந்தது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இப்படின்னு நான் வந்து இமேஜின் பண்ணிட்டு போனேன். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் சங்கீதாவில். லன்ச் வந்து கொஞ்சம் சொதப்பலாக இருந்தது இந்த பிரான்ச்சில். மற்ற பிரான்ச்சில் எப்படின்னு தெரியல. நான் வந்துட்டு ஒயிட் ரைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து தயிர் போட்டு சாப்பிட்டுட்டேன். 2 வீக்ஸாக எங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்குமே மாற்றி மாற்றி ஃபீவரு காஃப் அப்படி இப்படின்னு இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல. இப்போயுமே என்னோடய குரல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தயிரோட பேர் பாருங்கள், ஜல்லிக்கட்டு தயிரா. செமையாக இருந்துச்சுல்ல. இங்கே வந்துட்டு இந்த மாதிரி சிஸ்லிங் ப்ரௌனி இந்த மாதிரி டெசர்ட்லாம் கூட இருக்குது. நாங்கள் ஆனால் எதுவுமே ட்ரை பண்ணல. அதுக்குள்ளே பாப்பாவும் எந்திரிச்சிட்டா. சரி வீட்டுக்கு போய் அவளுக்கு சாப்பாடு ஊட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கிளம்பிட்டோம். இந்த சங்கீதா வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நுங்கம்பாக்கமில் இருக்கக்கூடிய சங்கீதா தான். நல்ல பெரிய சங்கீதா ஹோட்டல் தான். ஆனால் லன்ச் வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இல்லை. மீல்ஸுமே அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டே வந்து சொன்னாங்க.
இப்போ வந்துட்டு ஈவினிங் ஆயிடுச்சு. நான் VLCCக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட்டு செஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம். VLCCல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு. Facebook, Instagram எல்லாத்துலேயும் போட்டுட்டே இருந்தாங்க. நானும் பார்த்துட்டே இருந்தேன். பாப்பா பொறந்ததுக்கு அப்புறமா எனக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு, ஃபேஷியல் ஹேர் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்க பாருங்க. எதனால நான் இந்த ஒரு சொல்யூஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன்னு சொல்லிட்டு நீங்க அத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். என்னோட கன்சல்டேஷன்லாம் ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட பேசி எல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா எனக்கு எத்தனை செஷன் பண்ணணும் எல்லாம் பேசிட்டு, இப்போ நான் ரூமுக்கு தான் வந்திருக்கேன். இப்போ எனக்கு ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. எனக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, என்ன ஏது அதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். 15 டேஸ் கழிச்சு எனக்கு இன்னொரு செஷன் இருக்குது. அப்போ என்னால் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலாக வீடியோ எடுத்து அவங்க கூட ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். நான் என்னோடய ஃபேஷியல் ஹேர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். என்னோட ஹேர் கண்டிஷனை பாருங்கள், நல்லா திக்காக வளர ஆரம்பிச்சிடுச்சு. எனக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதனால தான் சரி நானும் வேக்சிங் அதுக்கப்புறம் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப அதிகமாகிட்டே தான் இருக்குது, எனக்கு குறையவே இல்லை. கிளிப்பிங்ஸ் நிறைய ஷூட் பண்ணல, அதனால தான் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாரபிளாக ஆகிட்டே போயிட்டுருக்கு. அதனால தான் இந்த ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லேசரில் இப்போது பெயின்லாம் இல்லாத அளவுக்கு லேசர் பண்ணுறாங்க. அதே மாதிரி லேசர் பண்ணி முடித்தோடனே நம்ம ஸ்கின் அப்படியே ஸ்ட்ராபெரி மாதிரி ஆகிடும், அங்கங்கே பாப் அவுட் ஆகிட்ருக்கோம். அதெல்லாம் எதுவுமே இந்த தடவை எனக்கு ஆகவே இல்லை. ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ அந்தளவுக்கு டெக்னாலஜி வந்துடுச்சு. இந்த தடவை நான் ஏன் VLCC சூஸ் பண்ணேன்னா, காஸ்ட் வைஸ் அதுக்கப்புறமா கூகுள் ரிவ்யூவில் நல்லாவே கொடுத்துருந்தாங்க. வீக்கேரில் கொஞ்சம் காஸ்ட் அதிகமாகவே இருக்கும். ஒரு செஷன் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட நான் ஒரு 7 இயர்ஸ் பேக் 5,000 to 6,000 கிட்ட பே பண்ணிட்டு இருந்தேன் அப்பர் லிப்புக்கு மட்டும். இப்போ இவங்க பாதி ஃபேஸ் ஹோல் ஃபேஸ் ஃபுல்லாகவுமே உங்களுக்கு 17,000 20,000ல் பண்ணுற மாதிரி ஆஃபர் ப்ரைஸ் போட்டிருந்தாங்க. நல்ல ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க, இந்த டைமை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா பெயின்லெஸ் லேசரும் இவங்க பண்ணுறதுனால சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளினிக் போயிருந்தேன். VLCCயில் பார்த்தோன்னா லேசர் ட்ரீட்மெண்ட் மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் ட்ரீட்மெண்ட் இது மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட்லாம் கூட பண்ணிகிட்டு இருக்காங்க போல். என்னையே அப்ரோச் பண்ணாங்க வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் இப்போதைக்கு நான் எதுவும் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். VLCCயில் எல்லா ஸ்கின் கேருக்கான ட்ரீட்மெண்ட்மே பண்ணுறாங்க. ஸ்கின், ஹேர், பாடி எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. வேறு ஏதாவது சர்வீஸ் எடுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் சும்மா அப்பாயின்மெண்ட் போட்டு செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி 7 இயர்ஸ் பேக் நான் அப்பர் லிப்காக பண்ணியிருந்தேன். எனக்கு நல்ல ரிசல்ட் இப்போ வரைக்குமே இருக்குது. அதனால தான் மறுதடவை லேசரே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் இந்த க்ரீம் அப்ளை பண்ணிக்க சொன்னாங்க 48 ஹவர்ஸ்க்கு. அதுக்கப்புறமா நாங்கள் பக்கத்தில் ஒரு கடையில் போயிட்டு காஃபி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். எனக்கு மொத்த காஸ்ட் எவ்வளோ ஆச்சு எல்லாம் டீட்டெயிலாக தெரியணும்னா கமெண்ட்டில் கேளுங்க. இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இது எதுவும் ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கெல்லாம் யார் ஸ்பான்சர் பண்ணுவா நீங்களே சொல்லுங்களேன். நாங்கள் சொந்த பணத்தை கொடுத்து தான் எனக்காக செலவு பண்ணிக்கிறோம். மேக்னாவும் காஃபி குடிக்கிற மாதிரி சீன் போட்டுட்டு இருந்தா எல்லாத்தையும் கீழே ஊற்றிட்டா. அங்கே ஒரு வாழைப்பழம் வைக்கிற பாட்டி இருந்தாங்க. அவங்களுக்கும் காஃபி வாங்கி கொடுத்துட்டு நாங்களும் காஃபிலாம் குடிச்சிட்டு அப்படியே இப்போ கிளம்ப போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம சேனல் 10,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம். கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இது மாதிரியே ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.